வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மகர ராசி திருவோணம் நட்சத்திர சனிப்பெயர்ச்சி பலன்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பயிற்சி பெற்று 2½ ஆண்டு காலம் எத்தகையான நற்பலன்களை செய்யப் போகிறார், தரப்போகிறார். திருவோண நட்சத்திரம் இது சனி பகவானின் ராசி என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் சந்திர பகவானின் நட்சத்திரமாக வரக்கூடியது திருவோண நட்சத்திரம். இது ஒரு முழு நட்சத்திரம். முழு நட்சத்திரம் என்றால் 4 பாதங்களும் ஒரு ராசியில் இருந்தால் அது முழு நட்சத்திரம். உடைப்பட்ட நட்சத்திரம் என்றால் ஒரு ராசியில் ஒரு பாதமும் மற்றொரு ராசியில் 3 பாதமும், ஒரு ராசியில் 2 பாதமும் மற்றொரு ராசியில் 2 பாதமும், ஒரு ராசியில் 3 பாதமும் மற்றொரு ராசியில் 1 பாதமும் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக சூரியனின் நட்சத்திரமும் செவ்வாயின் நட்சத்திரமும் குருவின் நட்சத்திரமும் வரும். மற்ற கிரகங்கள் அனைத்திற்கும் முழு நட்சத்திரமாகவே நமது ஜோதிடத்தில் தரப்பட்டுள்ளது முன்னோர்களால். அப்படி முழு நட்சத்திரம் என்றால் என்ன அர்த்தம்? எதையுமே ஆழமாக சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்பட்டு வாழ்க்கையில் அனுபவங்களை பாடங்களாக வைத்துக்கொண்டு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடியது முழு நட்சத்திரம். அப்போது உடைப்பட்ட நட்சத்திரமாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் எதையுமே நல்லபடி செய்ய மாட்டாங்களா? அப்படி கிடையாது. இரு மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அப்படி ஆகா கட்டி இப்படி என்ற 2 சிந்தனையும் 2 முடிவையும் எடுத்துட்டு நல்லதாக இருந்தால் இப்படி நடக்கட்டும், கெட்டதாக இருந்தாக்கா அதை இப்படி மாற்றிக்கலான்ற ஒரு மனசு உடைப்பட்ட நட்சத்திரம் இருப்பவர்களிடையே இருக்கும். ஆனால் இந்த முழு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்த வரையில் அனுபவம்தான் மிகவும் சிறந்த ஆசான் என்கின்ற நிலையில் அனுபவத்தால் வாழ்க்கையில் சிந்தாமல் சிதறாமல் வெற்றிகளை பெறுவதற்கு கடுமையாக போராடி வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும். சரி, சந்திர பகவானின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 7.5 சனி முற்றிலும் விட்டு விலகியாச்சு. இன்னொரு முறை 7.5 சனி வரணும்னா 30 ஆண்டுகள் ஆகும். ஆனால் இந்த 30 ஆண்டுகளில் அர்த்தாஷ்டம சனியாக வருவார் சனி பகவான், கண்டக சனியாக வருவார் சனி பகவான், அஷ்டம சனியாக வருவார். இன்னொரு முறை 7.5 சனி வரணும்னா 30 வருஷம் ஆகும். ஆனால் 30 ஆண்டுகள் நினைவில் இருக்கின்ற மாதிரி நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு துன்பங்களை தந்து விலகப் போகிறார். விலகிவிட்டார்னு சொல்லலாம். நன்மைகள் என்பது அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கும். நற்பலன்களை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். சனி பகவான் விலகியதுமே உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருந்த கருமேகங்களும் சூழ்ந்திருந்த கவலைகளும் கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகுவதையும் எதையாவது செய்து சாதித்தே ஆக வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருப்பார் சனி பகவானே. காரணம் 7½ ஆண்டு காலம் ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும், அது எப்படியெல்லாம் நடக்கும், கனவிலும் கண்டறியாத அளவிற்கு அனுபவ பாடங்கள் என்பதை முழுமையாக கற்ற திருவோண நட்சத்திரம். நீங்கள் எப்படி இருந்திருக்க வேணும், எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் வாழ முடியும் என்பதை
மிகவும் தெளிவாக அறிந்து கொண்ட மகர ராசிக்காரர்களில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம். இனி உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் அது அனைத்தையும் கடந்து செல்ல உங்களுக்கு நெஞ்சுரம் என்பது கட்டாயமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு பிரச்சனையா, 2 பிரச்சனையா, செய்கிற தொழிலையும் பிரச்சனை சந்திச்சிங்க, வருமானத்திலையும் பிரச்சனை சந்திச்சிங்க, குடும்பத்திலையும் பிரச்சனை சந்திச்சிங்க, நண்பர்கள், உறவுகள், அனைத்து வகையிலும் பிரச்சனைகளை ஒன்றின் பின் ஒன்றாக சந்தித்து தாங்க முடியாத துன்பத்தால், தாங்க முடியாத வேதனையால், தாங்க முடியாத மனச்சுமையால் தத்தளித்த திருவோண நட்சத்திரக்காரர்கள். இப்போ சொல்லக்கூடிய இந்த பதிவு, சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பதிவு, இது அனைத்துமே ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கு நடந்து விட்டு இருக்குமா என்றால் அப்படி இருக்காது. காரணம், 30 வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்த திருவோண நட்சத்திரக்காரர்களும் இருப்பாங்க, 50 வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களும் இருப்பாங்க, இப்போ 7 சனி ஆரம்பிக்கும் போது பிறந்தவங்களும் இருப்பாங்க. அனைவருக்கும் ஒரே தசாவாக இருக்காது. சொந்த ஜாதகத்தில் ஒரே கிரக அமைப்புகளும் இருக்காது. ஆனால் திருவோண நட்சத்திரம் என்பது மட்டும் ஒன்று. பலன்கள் மாறுபடும். ஒருவர் அதிகமாக துன்பங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றால், மற்றொருவர் முடிந்த அளவுக்கு அவரை காப்பாற்றி கொள்ள வழியாக இருந்திருக்கும். இதற்கும் காரணம் சொந்த ஜாதகம்தான், அதில் நடக்கக்கூடிய தசா தான். இது நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இனி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3இல் அமர்ந்து தைரியத்தை அதிகப்படுத்துவார், தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவார். விடாமுயற்சியால் வெற்றி பெறுவதற்குண்டான வழி எது என்பதை தேடி கண்டறிய வைப்பார். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் கஷ்டங்களோ நஷ்டங்களோ வந்து விடாது. அப்படி இப்பவும் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களாக இருக்கிறது என்றால் தசா சரியில்லாமல் இருக்கும். பதிவை சொல்லக்கூடிய நானோ, பலன்களை சொல்லக்கூடிய மற்ற ஜோதிடர்களோ காரணமாக இருக்க முடியாது. தசா பாதகமான தசாவாக இருந்தால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, 7 சனி வர்றதுன்னா போகிறதுன்னா, வாழ்நாள் முழுக்க 7 சனி பிடிச்ச மாதிரியே தான் இருக்குங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி தசா சரியில்லாமல் இருந்தால் நன்மைகள் சிறிதளவு கொடுத்து விட்டு பாதகங்களை பெரிதளவாக கொடுத்து விடும். தசா நல்ல நிலையில் இருந்தால் கெட்ட நேரத்திலும் உங்களை காப்பாற்றிவிடும். சிறு தடைகளாக இருப்பதற்கு கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருக்குது. சனி விலகுகிறார், குரு பகவான் சற்று பாதகமாக இருக்கிறார் வக்கரம் பெற்று. ராகு கேதுக்களும் பாதகம்தான். இருந்தாலும் சனி விலகியதே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். ஆகையால் சிறு தடைகள் இருந்தால் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாங்க. அடுத்தது ராகு கேதுக்களை நவகிரகத்தில் வணங்கி வாங்க. தடைகள் விலகும், நற்பலன்கள் நடக்கும், வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு உங்களை அழைத்து செல்லும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.